வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொத்துக்கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். கொத்துக்கீரை அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இது லஞ்சுக்கு ஒரு தொடுக்கறி, வெறும் கீரை மட்டும் வச்சு செய்கிறது தான் இது அரைக்கீரையில் செய்ய முடியாது. சிறுகீரை, முளைக்கீரை, தண்டுக்கீரையிலலாம் செய்யலாம். நான் இன்றைக்கி பாலக்கீரையில் தான் செய்ய போகிறேன். பாலக்கீரையில் அந்த தண்டு பகுதியை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கிட்டு வந்துடுறேன். கீரையை நல்லா கழுவிட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அடுப்பில் ப்ரெஷர் பேன் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதில் இந்த கீரையை போடுறேன். இது ப்ரெஷர் பேன் மூடி வச்சு வெயிட் போட போகிறதில்ல. கீரையை ஓப்பன் குக்கிங்காக தான் வேக வைக்க போகிறேன். இதில் முதல்ல இப்போ உப்பும் சேர்க்க மாட்டேன். அப்படியே நல்லா ப்ளெயினாக வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தாளிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன், கீரை கொஞ்சம் பச்சையாக இருக்கிறதுக்காக. கீரையில் கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றிருந்தேன், ஆனால் நல்லா தண்ணி விட்டுருக்குது. நல்லாவும் வெந்துருச்சு. கொஞ்சம் நேரம் ஒரு 6 to 7 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு. இப்போ இந்த வாட்டரை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வந்துடுறேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதில் கடுகு உளுந்தும் பருப்பும் போடுறேன். அதோட ஒரு மிளகா வத்தலும் சேர்க்குறேன். கீரை, வெந்த கீரை தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்குறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். கீரையில் ஏன் கடைசியில் உப்பு சேர்க்குறேன்னா 2 காரணம். ஒன்று, முதலே உப்பு சேர்த்தா அந்த கீரையோட டேஸ்ட் மாறிடும், கீரை கடுப்பு போயிடும்னு சொல்லுவாங்க. அது ஒன்று. கீரை வெந்த பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமாயிடும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், நம்ம முதல்ல கீரை நறுக்கி வச்சுருந்தப்போ எவ்வளோ இருந்தது, கிட்டத்தட்ட 1.5 கப் அளவுக்கு இருந்துச்சு அந்த நறுக்கின கீரை. ஆனால் வெந்த பிறகு பாருங்கள் ரொம்ப கொஞ்சமாயிடுச்சு. நம்ம முதலையே அவ்வளோ நிறைய இருக்கேன்னு போட்டோன்னா நிறைய உப்பாயிடும், உப்பு தாங்காது. வெந்ததுக்கப்புறம் அது எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு அளவாக உப்பு போடலாம். இதை நல்லா கிளறி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை நம்ம கொத்துக்கீரைன்னு தான் சொல்லுவோம். இது எதுக்கெல்லாம் மேட்ச் ஆகும்னா புளிக்குழம்பு சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். முக்கியமாக புளிச்சாறு வைப்போம், அதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் உளுந்தம்பருப்பு சாதம், தோல் உளுந்து சாதம் செய்வோம். அந்த சாதம் செய்கிறப்போ அதுக்கு வேறு எதுவும் ரொம்ப மேட்ச் ஆகாது, இதுதான் நல்லாயிருக்கும். அவியல் வைப்பாங்க சில பேர் உளுந்தம்பருப்பு சாதத்துக்கு, கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும்னா. இந்த கொத்துக்கீரை நல்லா சிம்பிளாக நல்லா மேட்ச் ஆகும். ஒரு மைல்டான டேஸ்ட், சிம்பிளான கொத்துக்கீரை, நல்ல சத்தான ஒரு தொடுக்கறி. சீக்கிரம் செய்திடலாம். செய்து பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.